வணக்கம் and warm welcome. இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி ரியாலிட்டி டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் பார்க்க போகிறோம். சென்னையில் வரப்போகிற மெகா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ சென்னையோட டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் மீபன் தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் க்ரோத்துக்காக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் புதுசாக வருது, அதுவும் பர்டிகுலர் சென்னை மாதிரி ஒரு இடத்துல எவ்வளோ ப்ராஜெக்ட் புதுசாக வந்துகிட்டு இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சென்னை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டேட்ஸில் வந்து ஹியூஜ் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுங்க. ஸோ இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே ஸ்பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் புதுசாக வந்துகிட்டு இருக்குது. எக்கனாமிக் க்ரோத் இங்கே நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சென்னை டு பெங்களூர் இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2026 நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ சென்னை டு பெங்களூர் இருக்கக்கூடிய அந்த ட்ராவலிங் டைம் மேபி 5 to 6 hours இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 hour குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 3 hours வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெங்களூர் சிட்டிக்கு சென்னைக்கும் வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து ஷிங்க் ஆகிடுது. ஸோ அப்படி ஆகிறதுனால ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பெருசாக இருக்கக்கூடிய ஹப்பு. ஸோ பெங்களூரும் சரி தான், சென்னையும் சரி தான், பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெண்டுமே பக்கமாக வந்துடுது. மேபி டைமிங் ரொம்ப ஷார்ட்டாக வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஃபேஸில் நிறையா எக்கனாமிக் லெவலில் க்ரோத் வந்து ரெண்டு சிட்டியுமே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் வாய்ப்பு இங்கே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பெங்களூர் பக்கம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீஷோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க போர்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்பொழுது நமக்கு எக்ஸ்போர்ட்டு மேபி இன்வர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சிட்டிக்கு நிறைய இங்கேருந்து நடக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நிறைய விஷயங்கள் நடக்க முடியும். ஸோ அதனால் அது ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ சென்னையில் அது நடந்துகிட்ருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிஃபெரல் ஹைவே பெரிய லெவலுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் தொடங்கி நமக்கு ஜிஎஸ்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய பெங்களூர் பைபாஸ் சுங்குவார் சத்திரம் அது போய் நேராக வந்து காட்டுப்பள்ளி அதானி போர்ட் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வரலையும் இது கனெக்ட் ஆகுது. இது 134 கிலோமீட்டர் இது. ஸோ இது இருக்கிறதுலே பெரிய ஒரு பைபாஸ் காரிடார் மாறுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேபி பாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் ரிங் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஹியூஜ் டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நிறைய ஐடி பார்க்கு, நிறைய அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸு, ஸோ நிறைய வில்லா பிளாட்ஸு, இது எல்லாமே வந்து கண்ணாபிரான் டெவலப் ஆகிடுச்சு பெங்களூர் சர்க்கிள் ஃபுல்லாகவே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எதிர்பார்க்குறேன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிஃபெரல் ஹைவே வரும்பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னையோட ஹியூஜ் டிராஃபிக்கை வந்து இது வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ நமக்கு சென்னையில் டிராஃபிக் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாகவே இந்த சர்க்கிள்லே போயிருங்க. ஸோ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேபி போர்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சிட்டி மேபி அவுட்டர் ஸ்டேட்ஸுக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான், போகக்கூடிய எல்லா அத்தனை கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் அதில் போயிடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உண்மையாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே டிராஃபிக் குறையிறதுக்கு இந்த பெரிஃபெரல் ஹைவே வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக நமக்கு எக்கனாமிக் க்ரோத்துக்கு சென்னைக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய மேசிவ் ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட 68,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட்டு. அது எதுவும் இல்லைங்க, நம்முடைய மெட்ரோ. ஸோ சென்னையில் ஃபேஸ் 2லேருந்து பண்ணக்கூடிய மெட்ரோ கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டருக்கு பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜாக வந்து கனெக்ட் ஆகுது. என்டையர் சென்னையே சர்க்கிள் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெரி குட் கனெக்டிவிட்டி கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழல் நமக்கு வந்துடுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறதுக்கு கனெக்டிவிட்டி சரியாக இல்லாதனால கார் பைக் நிறைய வாங்குவோம், ஸ்பெண்டிங் நிறையா இருந்தது. இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் க்ரோத் எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து மேசிவான ஒரு டெவலப்மெண்ட்டு. ஸோ இதுவுமே 2026-27 நம்ம எல்லாருக்கும் யூசேஜுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஃபோர்த் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பில்ட் பண்ண ஓஆர்ஆர், ஸோ அவுட்டர் ரிங் ரோட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் டு நம்மளுடைய எண்ணூர் வரையும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆயிடுச்சு. மேபி 2 to 3 years பக்கம் ஆக போகுது. பப்ளிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாக போகணும்னு சொன்னால் அந்த ரூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் அதில் இருக்க பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடு வந்து 400 feet ரோடு. இந்த 400 feet ரோடில் ரெண்டு பக்கமும் சர்வீஸ் ரோடு வந்துடுங்க. ஸோ அந்தந்த வில்லேஜில் வந்து நம்ம ஏறி இறங்கிக்க முடியும். நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜஸில் அங்கங்கே ஏறி இறங்கிக்க முடியும். நிறைய டவுன்ஸ்க்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த ரோடு இருக்குது. அது இல்லாமல் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ்
கனெக்ட் ஜிஎஸ்டி, அகைன் பெங்களூர் பைபாஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கல்கத்தா பைபாஸையும் கனெக்ட் பண்ணுதுங்க. ஸோ அது பெரிய லெவலுக்கு வந்து டெவலப்மெண்ட் வரும்னு கவர்மெண்ட் எதிர்பார்த்தாங்க. பெரிய டெவலப்மெண்ட் வரல. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல் ரோடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன ப்ராக்ரஸ் இருக்குன்றதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹியூஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. மேபி வர்ற ஃபியூச்சரில், மேபி வருகிற நாட்களில், மேபி வருகிற வருஷங்களில் நம்ம அந்த மாதிரி குரோத்தை பார்க்க முடியும். ஸோ அவுட்டர் ரிங் ரோடும் பெரிய லெவலுக்கு குரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் பெரிய லெவலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பேன் இண்டியா லெவலில். ஸோ அதில் வந்து அடுத்த ஃபேஸ் அவங்க பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேசிவ் மேனுஃபேக்சர் ஹப்பாக இதை மாற்றணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் க்ரோத் ஹப்பாக வந்து சென்னையை மாற்றணும் அல்ல தமிழ்நாடை மாற்றணுன்றது வந்து கவர்மெண்ட்டோட பெரிய விஷனாக இருக்குது. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸோட மேனுஃபேக்சரிங். ஸோ டிஃபென்ஸோட மேனுஃபேக்சரிங் நாட் ஓன்லி சென்னை, ஸோ சென்னை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 சிட்டிங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், சேலம், இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபென்ஸோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேசிவாக அது அகைன் இந்தியா லெவலில் அது நம்பர் 1 பிளேஸ்க்கு வரணும் தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாடோட விஷனாக இருக்குது. இந்த டிஃபென்ஸ் காரிடருக்காக நமக்கு வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 700 ஏக்கர் பக்கம் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் மற்ற சிட்டிஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேண்ட் அக்விசிஷன் போய் முடிஞ்சு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பெரிய லெவலுக்கு குரோத் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நிறைய கிடைக்குன்றது இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய நியூஸாக இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் டெவலப்மெண்ட். ஸோ ஐடி பார்க்கு. ஸோ ஐடி பார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடி பார்க்கு 27 ஏக்கரில் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது 27 ஏக்கர். இந்த 27 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி பார்க் அங்கே வரதுனால கிட்டத்தட்ட 2 lakh பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயருக்கு யூசேஜுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மேசிவாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது சென்னையில் நடந்துகிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற மேசிவ் ப்ராஜெக்ட் நம்மளுடைய ஃபின்சிட்டிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நந்தம்பாக்கம், அதாவது கிண்டி டு போரூர் போகிற ரோட்டில் நந்தம்பாக்கத்தில் 114 ஏக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபின்சிட்டி டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியாலஜி ரொம்ப சிம்பிள். குளோபல் லெவலில் டிரான்சாக்ஷன், குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் ஏற்படுத்துகிற மாதிரி சென்னைக்கு ஸோ ஒரு ஃபினான்ஷியல் லெவலில் டாமினேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபின்சிட்டி பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் ஹப் வர்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டையர் தமிழ்நாடு அகைன் குளோபல் லெவலில் எக்ஸ்போசர் கிடைக்கிறதுக்கும் ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்பாக இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2026 வரையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி முடிஞ்சு யூசேஜுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மேசிவ் டெவலப்மெண்ட் வந்து சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அகைன் பெஸ்ட் கனெக்டிவிட்டியோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாக்களில் நம்ம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம், எங்கேயாவது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவோம், அது மேபி வில்லாவாக இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே இந்த ஏரியாவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு. மேபி ஒரு காலத்தில் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து லே அவுட் போட்டு நீ வாங்கிக்கோன்னு சொல்லி எல்லாருமே கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சேலரியில் கட் பண்ணி ஒவ்வொரு கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா 5,000 ரூபாய்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிளாட் கொடுத்துருக்கு. அதோட வேல்யூ இன்றைக்கி என்னென்னு உங்களுக்கு தெரியும். 5 to 6 கோடி ரூபா மினிமம் இருக்குது அண்ணா நகரில். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு எல்லா இடங்களிலும் நமக்கு சென்னையில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் இன்னுமே உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ கடந்த 10 வருஷத்தில் இல்லாத ஒரு டெவலப்மெண்ட் அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு நமக்கு வந்து விஷன் தெரியுது. பெரிய லெவலுக்கு கவர்மெண்ட் வந்து ரோட் மேப் போட்டு பெரிய லெவலுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹியூஜ் டெவலப்மெண்ட், ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ நிறைய ப்ரைவேட்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இது எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட பொட்டன்ஷியல் ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், கண்டிப்பாக பெரிய க்ரோத்து, பெரிய பெனிஃபிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.